வெல்கம் ஸ்டார்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின், SBI PO மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் பார்க்கலாமா? வாங்க கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஈச் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த கிவன் இன்ஃபர்மேஷன். சிம்பிள்ஸ் வச்சு பிளட் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஒய் அப்படின்னா இஸ் சன் ஆஃப், அட்டுங்கிறது வந்து அட் போட்டிருந்தாங்கன்னா சன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். எக்ஸ் இஸ் சன் ஆஃப் ஒய். அதே மாதிரி எக்ஸ் ஹேஷ் ஒய் அப்படின்னா இந்த ஹேஷ் சிம்பிள் வந்து மதர். ஓகேவா? டாலர் சிம்பிள் வந்து ஸ்பவுஸ், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் சிஸ்டர், ஆம்பர்சண்ட் சிம்பிள் ஃபாதர். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கிராண்ட் மதர். அப்புறம் கடைசியாக பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து டாட்டர்லாம். ஓகேவா? ஃபைன். ஓகே, இப்போ பிளட் ரிலேஷன் வரையலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டு. வி இஸ் ஸ்பவுஸ் ஆஃப் ஏ, ஏ இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் பி. அதான் அதோட மீனிங். கரெக்டா? டாலர் சிம்பிள் வந்துட்டு ஸ்பவுஸ், பிளஸ் சிம்பிள் வந்து கிராண்ட் மதர். ஓகேவா? ஸோ வி இஸ் ஸ்பவுஸ் ஆஃப் ஏ, ஏ பிளஸ் பி அப்படின்னா ஏ இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் பி. ஏ இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் பி. அப்போ இவங்க வந்துட்டு ப்ளஸ், இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட், இவங்க வந்துட்டு ஏ வந்து மேல் கிராண்ட் மதர், இவங்க வந்துட்டு கிராண்ட் ஃபாதராக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்த பி ஏபி இதை தொடர்ந்து இருந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த லாஸ்ட்ல இருக்கு பி அட் த ரேட் ஆஃப் என்னது சன். பி இஸ் சன் ஆஃப் ஹெச். பி இஸ் சன் ஆஃப் ஹெச். அப்போ யார் இருக்காங்க? ஹெச் இருக்காங்க. பி வந்து சன் ஆஃப் ஹெச். H is H அப்புறம் பர்சன்டேஜ் என்னது? டாட்டர் இன் லா. H is daughter in law of C அப்படின்னா H is daughter in law அப்படின்னா இங்கே உங்களுக்கு H ஒரு ஸ்பவுஸ் இருப்பாங்க. அந்த ஸ்பவுஸ் தான் யாரு? அந்த ஸ்பவுஸோட பேரண்ட் தான், ஒன் ஆஃப் த பேரண்ட் தான் C. ஓகே, பர்சன்டேஜ் Cனா H is daughter in law of C. டாட்டர் இன் லா அப்படின்னா இவங்களுக்கு மேரிட் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட ஒன் ஆஃப் த பேரண்ட் தான் C. ஓகேவா? சி இஸ் அடுத்தே கொடுத்துட்டாங்க பாருங்க. சி இஸ் டாலர் கொடுத்துருக்காங்க, டாலர்னா ஸ்பவுஸ். ஸோ சி இஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் இ. சி இஸ் ஸ்பவுஸ் ஆஃப் இ. ஓகேவா? சரி, இப்போ இங்கே இந்த இதில் வந்துட்டு ஒரு ஆள் வரணும். அது யாருன்னு பார்க்கலாம். ஹெச் கூட இங்கே இல்லை. அப்போ இ இஸ் ஃபாதர் ஆஃப் டி. இஸ் ஃபாதர் ஆஃப் டி. அப்போ இ ஃபாதர் அப்படின்னா சி வந்து மதர். ஓகேவா? அண்ட் சி அந்த இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது பாருங்க, சி இருக்கு. சி இஸ் மதர் ஆஃப் எஸ். ஓ, சி இஸ் மதர் ஆஃப் எஸ் அப்படின்னா இவங்க தான் எஸ். இந்த இருந்தாங்க இல்லையா, அவங்க நம்ம வந்துட்டு பிளாங்கை விட்டுருந்தோம் இல்லையா, அவங்க தான் எஸ். சி இஸ் மதர் ஆஃப் எஸ். புரியுதா? ஸோ சி இஸ் மதர் ஆஃப் எஸ். எஸ் வந்துட்டு மேல். சி இஸ் மதர் ஆஃப் எஸ். எஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்காங்க. எஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. இங்கே வந்து நம்மளுக்கு மேல் தான் வரணும். அப்போ எஸ் சிஸ்டர் ஆஃப் டீனா டி தான் இங்கே வருவாங்க. டி தான் இங்கே, டி தான் மேல். ஸோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண முடியல. அப்போது டி இங்கே கொடுங்க. டி இஸ் மேரிட் டு ஹெச். ஸோ இவங்க மேலே இருப்பாங்க. டியோட சிஸ்டர் வந்து யாரு? எஸ். டி இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ். ஸோ எஸ் இங்கே இருப்பாங்க. ஓகேவா? எஸ் வந்துட்டு ஃபீமேல். டன். ஓகே, ஸோ B A B H C E T எஸ். ஓகே, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் Z ஸ்டார் H. Z ஸ்டார் Hனா என்னது? நம்மளுக்கு Z இஸ் சிஸ்டர் ஆஃப் H அப்படிங்கிற மீனிங். இஃப் Z இஸ் சிஸ்டர் ஆஃப் H. இப்போ Z வந்துட்டு இப்போ இது வந்து வேற கலர் எழுதிப்போம் நம்ம. சரியா? If Z is sister of H, then among the following is sister-in-law of Z. அப்போ Z ஓட sister-in-law யாரு? இவங்களுக்கு H-க்கு sister-in-law யாரோ அவங்க தான் Z-க்கும் sister-in-law. ஓகேவா? H-ஓட sister-in-law எஸ். அப்போ Z-ஓட sister-in-lawவும் எஸ் தான். ஓகேவா? ரெண்டு பேரும் Z-ம் H-ம் சிஸ்டர்ஸ். ஸோ Z-ஓட sister-in-lawவும் எஸ் தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ். ஓகேவா? சரி, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இப்போ கவனிங்க. K இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. K is sister of B. K வந்து sister of B. N is spouse of K. Okay. N is spouse of K and M is mother of M. M is mother of M. Okay வா?
சரி, இப்போ then how is B's brother-in-law is related to V's son-in-law? B யோட brother-in-law யாரு? B யோட brother-in-law அவங்களோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் பிக்கு brother-in-law. அது யார் அப்படின்னா N. N is related to V's son-in-law. V யோட son-in-law யாரு? இவங்க V யோட பொண்ணு வந்து H யோட ஸ்பௌஸ் T. அப்போ T தான் V யோட son-in-law. அப்போ T. அப்போ Tக்கு N என்ன வரப்பாங்க? Then how is B's brother-in-law N is related to T's son-in-law T? எப்படி என்ன வந்து Tக்கு என்ன வேணும்? son-in-law. ஏன்னா அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட், ஸோ son-in-law. ஆப்ஷன் B. ஓகேவா? Done. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். இஃப் R is niece of S. If R is niece of S அப்படின்னா என்னது? Sக்கு R வந்து niece அப்படின்னா அண்ணனோ தம்பியோ அவங்களோட child. ஓகேவா? If R மருமகள், ஓகேவா? அப்படின்னா R is niece of S அப்படின்னா அவங்களோட சகோதரன், அண்ணனோ தம்பியோ அவங்களோட மகளா இருப்பாங்க. ஸோ Bக்கு சிஸ்டரா இருப்பாங்க. சரியா? ஓகே. Then what will come in blanks respectively? R, W at the rate of P. ஓகே, இந்த டேஷ் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? பிளஸ் சிம்பிள் என்னது? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனா பிளஸ் இருக்கு. பிளஸ் வந்து கிராண்ட் மதர் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆர்எஸ் நீஸ் ஆஃப் எஸ் தான் கொடுத்துருக்காங்க. WPQL மூணுமே வந்துட்டு புதுசாக வந்திருக்கிற பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ இஃப் ஆர்எஸ் ப்ளஸ் போட முடியாது. இஃப் ஆர்எஸ் கிராண்ட் மதர் ஆஃப் டபிள்யூன்னு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் இந்த இது பிஎஸ் கிராண்ட் மதர் ஆஃப் கியூன்னு வருமா? ஓகே, கிராண்ட் மதர் ப்ளஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இப்போ இங்கே மிச்சம் இருக்கிறது என்னது? டாலர் at the rate of சன்னு வரவே வராது. அட் த ரேட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து சன்னை இண்டிகேட் பண்ணுது. கிராண்ட் மதர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் இரண்டு தான் செக் பண்ணணும் நம்ம. பர்சன்டேஜ் வந்து டாட்டர் இல்லா அப்படிங்கிற மீனிங். ஆர் இஸ் டாட்டர் இல்லா ஆஃப் டபிள்யூ. ஆப்ஷன் சி நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஆர் இஸ் நீஸ் ஆஃப் எஸ், ஆர் is spouse of W. W is son of P, and P is hashtag என்னது? mother, and P is mother of Q, and Q is sister of W. கரெக்ட். பார்த்தீங்களா? இது கரெக்டாக ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக வருது. ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் ஏன் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ்னா கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ கிராண்ட் மதர் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆர் இஸ் நெவியூ ஆஃப் இவங்க ஒரு ஜென்ரேஷன், இவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இவங்க செகண்ட் ஜென்ரேஷன், இவங்க தேர்ட் ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. ஆர் வந்துட்டு தேர்ட் ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு கிராண்ட் மதராவோ இல்லை கிராண்ட் மதராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மோஸ்ட்லி 3 ஜென்ரேஷன் தான் நம்ம கொஸ்டினே கேட்பாங்க. சரியா? சின்ன கேஸ் தான். ஸோ கிராண்ட் மதர் ஃபர்ஸ்ட் வரதுக்கு ஆர் இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் டபிள்யூ போட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எலிமினேட் ஆயிடுச்சு. அப்புறம் அட் த ரேட் ஆஃப்னா என்னது? அட் த ரேட் ஆஃப் வந்துட்டு சன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இஸ் சன்னு கிடையாது. ஆல்ரெடி ஆர் வந்துட்டு ஃபீமேல், நெவ்யூ நீஸ்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டின். அது ஆர் இஸ் நீஸ் ஆஃப் எஸ். ஸோ ஆப்ஷன் டியும் வராது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர் இஸ் ஸ்பௌஸ் ஆஃப் டபிள்யூ. ஆப்ஷன் பி பாருங்க. ஆர் இஸ் ஸ்பௌஸ், ஏன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் இருக்கு, அதனால நான் ஸ்பௌஸ் போடுறேன். ஆர் இஸ் ஸ்பௌஸ் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூ இஸ் சன் ஆஃப் பி, and P is plus என்னது? grandmother of Q, and Q is again வந்துட்டு என்ன? Q வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்படி வராது இல்லையா? கரெக்டா? புரியுது என்ன சொல்றேன்னு? ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் டபிள்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தோம், அதுவும் வரல. ஸோ ஆப்ஷன் சி பார்க்குறோம். ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் married to W, spouse of W, and W is son of P, P is mother of Q, and Q is sister of W. So இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான பிளட் ரிலேஷன் கொஸ்டின் எஸ்பிபி மீன்ஸ் கேட்டிருக்காங்க. மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக பிளட் ரிலேஷன் தான் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஓகேவா? நம்ம அந்த சாப்டர் ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். சரியா? உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.